ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்னியோட பாசுரம் 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டே யசோதாய் அறிவுராய். அம்பர மூடரு தூங்கி உலகளந்த உம்மன் கோமானே உறங்காய் எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் ரம்பாவாய். இதில் ரொம்ப அழகான ஒரு பாசுரம் பாருங்க. நந்தகோபன் எப்படின்னா தானம் அது ரொம்ப அவசியம். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது தானம். நம்ம மட்டும் உட்காந்து மறைச்சி சாப்பிட்றது அவருக்கு பிடிக்காதான். கொடுத்துட்டு சாப்பிட்ணும், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணணுமா, அது ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. அதனால தான் நந்தகோபாருக்கு வளர்ப்பு மகனாவது கிருஷ்ணர் ஆனார் பாருங்க. அவர் எப்படி பண்ணுவார்? அம்பரமே நிறைய துணி, இந்த வீணா பண்ண துணியெலாம் கொடுக்க மாட்டாரான். எனக்கு சின்னதாக எடுத்து, இல்லை எனக்கு கிழிஞ்சி போடுத்து, இல்லை நிறைய நாள் நான் போட்டுன்ட்டேன் எனக்கு போர் அடிக்கிறது, இல்லை கிளாத் சரியில்லை, இது மட்டமான கிளாத்து, இப்படி தான் நம்ம பிரித்து எடுத்து சரி இதில் விலை கரையிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா. ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது தான். புதுசாக துணி நம்ம எப்படி போட்டுக்கிறோமோ அப்படி தான் கொடுப்பாராம். அம்பரமே அம்பரமே தண்ணீரே சோரே. இந்த ஏக்கார அச்சி மாட்டின்னு அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, அதே ஆச்சாரியன் அப்படி சொல்லியிருக்கார் அவர். ஏன்னா எல்லாமே நாராயணனே நமக்கே பறை தருவான். சிற்றாதே பேசாதே, ஏன் படுத்துட்டே இருக்க, தூங்கியே இருக்க, ஏன் அசையவே இல்லையே, அந்த மாதிரி அழகான இடங்களும் ஒரு ஏக்காரம் போடுவாள். அம்பரமே அம்பரம்னா அம்பரம் தண்ணீர் சோறு அறம் செய்யும் சொன்னான், அதெல்லாம் கொடுக்குறவர் இல்லையா. அம்பரமே நிறைய துணி, நல்ல துணி போதுங்கிற அளவுக்கு வஸ்திரதானம். தண்ணீரே அதாவது தண்ணீர் பெந்தல் அமைச்சு வெய்ய காலத்தில் சில்லுன்னு தீர்த்தம், கொஞ்சம் குளிர் காலத்தில் நல்லா குடிக்கிற மத்தொண்டைக்கு எதமான தீர்த்தம் இப்படிலாம் கொடுக்குறோமா தண்ணீர் பந்தத்தில். நம்ம இதில் தண்டத்துக்கு ஒரு பானையில் தண்ணி வச்சுட்டு போகக்கூடாதான். எந்தெந்த சீசனில் தகுந்த மாதிரி தண்ணி கொடுக்கணுமா அந்த மாதிரி கொடுக்குறாரு அவர். சோரே பட்னின்னு யாருமே கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அடுத்தவளுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாராம். எத்தனை பேர் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாராம். சோரே அறம் செய்யும், அப்படியெல்லாம் அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அது எப்படி மாமனாரை பாருங்கோ, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய தலைவன் அந்த மாமனார் மேலே எவ்வளோ பாசம் பாருங்க அவளுக்கு. ஏன்னா ரொம்ப நல்லவராக இருக்கார் போல இருக்கே. தானம் தர்மம் அன்புன்னா எந்த மாட்டு பொண்ணுக்கு தான் பிடிக்காது. அதான் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நீங்கள் எழுந்துருங்களேன், நீங்கள் சும்மா உடனே கிருஷ்ணன் அதில் சொல்கிறது அவர் திறந்து உள்ளே வெளியே பாருமா, நீங்களும் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றான். அதை கூப்பிட்டுருந்து தானே போகணும். அதில் கிருஷ்ணரை போய் டப்புக்குன்னு பார்க்க முடியுமா? ஏன்னா கிருஷ்ணருக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா தானே இருக்கும். அதனால் எழுந்துருங்கோ அப்படின்னு அவளையும் எழுப்புறான். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அதனால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தேன்னா ஒரு செடிக்கு ஒரு கொழுந்து, அந்த கொழுந்து மேலே இருக்கிற இலையை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்ற. அதே மாதிரி நம்ம யசோதா மூஞ்சியில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்குமா. எப்போ இருக்கும்னா எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் தான், அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் தான் இவளோட மூஞ்சிலெல்லாம் செழிப்பாக இருக்குமா. அந்த மாதிரியா யார் கேடு கேட்டால் நமக்கு என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்கமா போகிறோம் அப்படின்னு இருக்க மாட்டாளாம். அதான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, எல்லாரோட முகபாவம் மூஞ்சில் ஊர் எப்படி இருக்கான்னு இவன் மூஞ்சை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் கஷ்டப்படோட அவர் மூஞ்சி வாடிடுமா இவளுக்கு. அப்பேற்பட்ட நல்ல பாருங்கள். அதான் பெருமாள் பாருங்கள் எப்படி செலவு பண்ணுறாரு பாருங்கள். வளர்க்குறதுக்கும் பெக்கிறதுக்கும் என்ன சும்மாவா இல்லையா. நல்ல குணங்கள்லாம் கிருஷ்ணர் அவரை பார்த்து கற்றுக்கணும் இல்லை. அதனால தான் நல்ல அம்மா அப்பாவை படிச்சுட்டார் பாருங்க. குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுராய் அப்படின்னா மாமியார் என்ன சொல்லணும்னா எழுந்துருங்கோன்னு சொல்லக்கூடாது. அதனால் என்ன பண்ணணுமா? எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது அம்பர மூடருக்கு ஓங்கி உலகளந்த உம்மர் கோமானே உறங்கா எழுந்திராய். அதாவது அடுத்தது யார்கிட்ட வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்துடுறா. அவதாரத்தில் ரொம்ப பிடிச்ச அவதாரம் ஆண்டாளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஓங்கி உலகளந்த பெருமாள் தான். ஏன்னா அவர் எடுக்கும்போது தானே எல்லாருக்கும் அனுகிரகம் கிடச்சிது. இப்போ நம்ம கூட இருப்போம்ல, அங்கே ஒரு மொழியில் நம்மளும் இருப்போம்.
எல்லா இடத்துலையும் இழந்தார். நம்மளும் ஒரு வேளை இந்த ஜென்மம் சரியில்லைனாலும் ஒரு புழாவது பூச்சியாவது இருந்திருப்போம்ல. கண்டிப்பாக நம்ம திருவடி மலையும் பட்டிருக்கோம். அதனால் நம்ம ஓரளவுக்காவது பக்தியாக இருக்கும், பக்தியாக பேசுகிறோம், பக்தியாக நிறைய பேர் கேட்குறா. எல்லாருக்கும் அவரோட அனுகிரகம், பாத அனுகிரகம் தானே காரணம், இந்த ரக்ஷை தானே காரணம். அதனால தான் அந்த அம்மாவுக்கு அந்த அவதாரத்தை ரொம்ப பிடிக்கும். எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அம்பர மூடருக்கு ஓங்கி உலகளந்த அனுகிரகம் யாருக்கும் பண்ணாத இல்லை. நீ சேவிக்கலைன்னா கூட உன் தலையில் காலை பட்டிருக்கும். அந்த மாதிரி அவதாரம். உம்மரமா கோமானே உரங்காய் எழுந்திரு, அப்பேற்பட்ட பெருமாளே தலைவனே எழுந்திரு. அடுத்தது பலராமன் கிட்ட வர, செம்பொரு கழலடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். செம்பொர் கழலடி செல்வா அப்படின்னு என்ன அர்த்தம்? சிகப்பு கலரில் அவர் என்ன போட்டுருக்காரு? கால் அணி அலைஞ்சிட்ருக்கார். அந்த மாதிரி பலதேவா எழுந்திருக்கோ. பகவான்லாம் மட்டும்தான் தங்கத்தில் அலைஞ்சிக்கலாம், நம்மளாம் அணிஞ்சிக்கூடாதான் முட்டிக்கு கீழே. அவர் பெருமாள் இல்லையா, பலராம சுவாமி தானே, அதனால் அவர் போட்டுருக்காலாம். ஏன் வெறும் செல்வா தான் சொல்லியிருக்கா பாருங்க. அதாண்டாவது பாசுரத்தில் இருக்கும் பாருங்க. கனைத்திலும் கட்டிறமையில் நினைத்ததெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நற்செல்வன்றது நம்ம லக்ஷ்மணனை குறிக்கும்னு பார்த்தோம். சேவை பண்ணுறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேவை பண்ணுறவன் அவளோட அக்கா தங்கையோவோ சகோதரியாவோ இருக்கிறத விட்டு கிருஷ்ணன் இவரை கல்யாணம் பண்ணிட்டா லக்ஷ்மணன் மாதிரி கிருஷ்ணருக்கு அவர் சேவை பண்ணுவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 12வதுல அதே லக்ஷ்மணனை இங்கே என்ன சொல்கிறா? வெறும் செல்வா தான் சொல்கிறார். ஏன் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கார்ல இவர். ஆனால் அவர் தூங்கலைல்ல. தூங்காத வரமே தூங்கவே வேண்டாம், நான் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நித்ரா தேவி அந்த பக்கமே 14 வருஷம் வர விடலை. ஆனால் இவர் நல்லா தூங்குறாரு பார்த்தீங்களா. என்ன பண்ணிட்டார்னா படுக்கையை பிடிச்சி இழுத்துட்டலாம். பெருமாள் படுக்கை யார்? பாம்பு தானே. பாம்பு யார்? ஆதிசேஷன் தானே. அந்த ஆதிசேஷன் யார்? பலராமன் தானே. அதனால தான் அவன்கிட்டே வந்தா. ஏன்னா எனக்குமே பாருங்கள், எழுப்புறதுக்கு என்ன வழின்னா பாய் எடுத்துட்டா எதில் படுத்துவா, சில்லுன்னு இருக்கும், தரப்படுத்துக்க மாட்டாள். இல்லை சொகுசான படுக்கையை விட்டு அதுக்கு தான் அவள் எழுப்பிட்டா. செம்பன் கையிலடி செல்வா பல தேவா உம்மியம் நியமும் புறங்கேலோ நம்பாவை. நீ தூங்குறது தக்குமா? நீ அவர் தூங்கலாம், நீ தூங்கலாமா? நீங்கள் தூங்கக்கூடாது இல்லையா? பெருமாளை கூட்டு முயற்சிக்கணும் இல்லை? எங்கெல்லாம் வந்துருக்கோமே டக்கு நீங்கள் தானே எங்களை என்னன்னு கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறா. இன்னும் எத்தனையோ பேர் மகனியர்கள் இது ஒன்று சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு ஆண்டாலே அனுபவிக்கிற மனசு இவாளுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டு இல்லையா. நம்ம பலராம சுவாமிகளை சொல்லும்போது நிறைய சொல்கிறா. எப்பேற்பட்ட தபஸ் பண்ணி ஆதிசேஷனாக பிறந்தார். கீழே பெருமாளுக்கு எப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுறாரு. எல்லா ஒரு அவதாரத்துலேயும் பெருமாளுக்கு எவ்வளவு பிடிச்ச மாதிரி இல்லையா. அதான் கைங்கரியம் தான். அதை தவிர நம்மளை எதுவுமே பெருமாள் கிட்ட கொண்டு சேர்க்காதான். அதுக்கு தான் இந்த பாத்திரத்தில் முதல்ல நந்தகோபானை காக்கா பிடிச்சி விட்டா. எழுந்துருங்கோ, நல்ல தானமாக பண்ணுறவரே. அடுத்தது என்ன சொன்னால், கொம்பனாருக்கெல்லாம் குழந்தை, யார் அழுதாலும் தாங்காதவளே, இப்போ நானும் கிருஷ்ணரை தேடி வந்திருக்கேன், வாங்கோ. எல்லாம் அழகு பாருங்கள். அம்பர மூடருக்கு ஓங்கி உலகளந்த அது பெருமாளியே. அத்தனை பேரையும் எனக்கு காத்தியே, எல்லாரையும் தலையில் கையை வச்சு ரக்ஷை பண்ணியே, எனக்கு பண்ண மாட்டியா? அது செம்பன் கையிலடி செல்வா பல தேவா. தூங்காதையே இருக்கிற பெருமாளையே பார்த்துட்டு அப்படி இருக்கிற நீ இப்போ ஏன் தூங்கின? நான் வந்திருக்கேனே, வா என்னன்னு விசாரி. அந்த மகனியர்கள் இப்படியும் சொல்கிறா. எப்படின்னா, அம்பரம்னா உயரமான ஒரு விஷயத்துக்கு அம்பரம்னு பேர். அதுதான் கோவிலுக்கு உயரமான ஒரு விஷயத்துக்கு அம்பரம்னு பேர். அவர் ரொம்ப உயரத்துக்கெல்லாம் உயரமானவர் பெருமாள். தண்ணீர் பரிசுத்தம். இப்போ நர்மதாலெலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே க்ளீனாக உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அப்படி தான் எல்லா தண்ணியுமே முன்னாடி இருந்தது. அப்புறம் நம்ம தான் பொல்யூட் பண்ணோம். தண்ணினால கிறிஸ்டல் க்ளீன் அப்படின்னு க்ளீனாக இருக்கணும். நம்ம சுத்தமான மனசு பெருமாளுக்கு இல்லையா. சோரே அப்படின்னா அகமன்ன பேதம் சொல்கிறது. அந்த மாதிரி உயரமானவரும் பவித்திரமானவரும் அன்னமானவருமான அந்த மாதிரி குணத்தை அவரை விரும்பியவர்களுக்கு வேண்டியவர்களுக்கும் அவரையே சரணாகதின்னு அடைஞ்சவர்களுக்கும் கொடுக்குற எம்பெருமான் அவர் தான். அப்பேற்பட்ட எம்பெருமான நந்தகோபாலா எழுப்பு அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் மகனியர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார்.
இந்த கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா அது வந்து நம்ம யசோதைக்கு தான். ஏன்னா கொழுந்து போல் ஒரு ஆயர் குடத்தில் இருக்கிறவாள்லாம் அழகாக ஒரு கொடி ஒரு பூங்கொடி மாதிரி ஒல்லியாக இருக்கிறவாளாம். அதே சொல்கிற மாதிரி துக்கம் இது இருந்தாலும் இவ்வளோ பாதிக்கும். நல்ல குழந்த மாதிரி மனசு, குலவிளக்கே பெற்றவ இல்லையா? அந்த மாதிரி அறிவுராய் அப்படின்னு சொன்னால் எழுப்பில் தெரிஞ்சுக்கோ நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்றா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக கிருஷ்ணர்கிட்ட தான் போனால் பலராமனை பார்க்கல. ஏன்னா 3வது அவரை படுத்துட்டுருக்காரு. ஏன்னா நந்தகோபன் யசோதா படுத்துட்டுருக்கா, பக்கத்தில் கிருஷ்ணர் படுத்துட்டுருக்கார். ஏன்னா யசோதா தான் நடுவில் படுத்துட்டுருக்கா. ஏன்னா நந்தகுமாருக்கு யசோதாவில் என்ன முடியாது, கிருஷ்ணர் ஓடிடுவானேன்னு பக்கத்தில் படுத்துட்டுருக்கா, பக்கத்தில் பலராமன். அதாவது ஆர்டராக வரா. அம்பரமோட நம்ம பார்த்தோம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவரை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதாவது இதில் கூட உம்மர் கோமானேனா தேவர்களுக்கு தலைவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்கள் வந்து நீ தேவர்களுக்கு மட்டும்தான் தலைவனா இல்லையா? நாங்கள்லாம் அதாவது அவர் சொல்கிறது அவரை வந்து நீ தேவர்களுக்கு மட்டும் தலைவன் கிடையாது. ஏன்னா தேவர்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், அவள் புண்ணியத்தை பண்ணி தான் அந்த லோகத்துக்கு போயிருக்கா. ஆனால் நாங்கள்லாம் 1000 பெண்கள் புண்ணியத்தை தேடி உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகழகாக வியாக்கியானம் பாருங்கள், மனசு கொள்ளாடிக்கிற மாதிரி. செம்பொர் கையலடி செல்வாக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, பலராமன் வந்து அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் பிறந்தார் இல்லையா? அவள் பிறந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையிலே சந்தோஷம். செல்வன் பின்னாடி அவர் வந்தார் இல்லையா? அது பேர்பட்ட ஒரு காலடி. இவர் வந்து போய் ரோகிணிக்கிட்ட போயிட்டார். அடுத்ததான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அது தூங்காத அவர் வந்து ரொம்ப கிருஷ்ணர் கொண்டுன்னா தங்க மாட்டார். ருக்மிணி கல்யாணத்தில் லெட்டர் எழுதியிருக்கா, புவன சுந்தரா அப்படின்னு எழுதியிருக்கார். கிடச்சிட்டு உடனே போடுறார் கிருஷ்ணர் அந்த அந்தனரோட. இதை பார்த்த பலராமன் லெட்டரை படித்து பார்த்து கீழே போட்டு போய்டுறாரு. லெட்டரை படித்து பார்த்துட்டு அவன் பொல்லாதவன் ஆச்சேனே, அந்த தேசம் விதர்பதாசம் ருக்மி பொல்லாதவன், அவனுக்கு ஃப்ரெண்டெல்லாம் அசத்தான ஃப்ரெண்டு நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படையை திரட்டின்ட்டு போனான் முன்னெச்சரிக்கையாக. அதாவது கிருஷ்ணர் மேலே அப்படி ஒரு தூசு கூட பற்றக்கூடாதுன்றது ரொம்ப கேரிங்காக இருப்பார் பலராமா. அதனால தான் நீங்கள் எழுந்துருங்கோ, எல்லோரும் தூங்கலை, நீங்கள் தூங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் வியாகியானம் படித்து பார்த்தா ஒருத்தரோட அன்பும் ஆண்டாள் மேலே இருக்கிற ஒரு பற்றும், இதெல்லாம் பக்தி இல்லைன்னா இப்படிலாம் சொல்ல வருமா எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாமே அவரோட அன்பு பண்பு பக்தி. எத்தனை ஜென்மம் ஆகும் நமக்கு இப்படிலாம் வரத்துக்கு. ஆனால் கவலைப்பட வேண்டாம், அவள் பார்த்ததை தான் பிடிச்சிட்டோமே, இனிமேல் எல்லாம் தானாகவே கொடுத்துருவாள் இல்லையா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ஆண்டாள் திருவடியை சின்ன ஒருத்தர் கூட தவறி கூட எழுதலை. வரைவாலாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புகிறவா பர்சனலாக வயசானவா மட்டும்தான் எழுதுகிறா. இந்த யூடியூப் சேனலில் ஒருத்தருமே ஒரு ஆண்டாள் திருவடி சேனல் எழுதுறதே கிடையாது. நியாயமா? அம்பாள் தாயார் பேர் தானே சொல்லுங்க. எழுதணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். தயவுசெய்து இது ஒரு ஆன்மீக சேனல், வழக்கம் போல் அதான் சொல்கிறது. எதை பற்றி சொன்னாலும் பகவானை பற்றி சொன்னால் 4 பேர்கிட்ட போய் ஷேர் எடுத்து ரொம்ப கடினம். இந்த தேரை 4 பேர் பிடிச்சி தள்ளா தானே ஓடும். அப்படியே நின்றுடும் இல்லையா? நிற்க விடக்கூடாது இல்லையா? ஆன்மீக சேனல் எல்லோரும் இந்த சேனலை நல்லா பிரபலமாக ஓட்ட விடணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.